நான் செய்ததற்காக அல்லாஹ்வுக்காக, யாருடைய பொருத்தத்துக்காகவும் அல்ல. இன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்திலும் இஹ்லாஸை எங்கே சென்று விட்டது? ஒரு சிறிய அமல் செய்தாலும் பிரபலியப்படுத்த வேண்டும், மக்கள் அதனை பார்க்க வேண்டும், 4 பேர் என்னை மதிக்க வேண்டும், ஊர் முழுவதுக்கும் என்னுடைய பேச்சு தான் பரவ வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். நான் செலவழித்தால் எனக்கு பதவி வேண்டும், நான் செலவழித்தால் எனக்கு அதிகாரம் வேண்டும், நான் செலவழித்தால் எனக்கு செல்வாக்கு கிடைக்க வேண்டும் நாங்கள் நினைக்கின்றோம். தற்காலத்தில் இஹ்லாஸை முறியடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முசீபத் நாங்கள் மீடியாவுக்கு அடிமையானது, இந்த சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையானது. சிறிய சதக்காவை செய்தாலும் போட்டோ, பெரிய சதக்காவை செய்தாலும் போட்டோ, வாழ்வழித்தாலும் போட்டோ, வாழ்வாதாரம் அளித்தாலும் போட்டோ, சமூக பணி செய்தாலும் போட்டோ, எல்லாத்துக்கும் போட்டோ. அமல்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறோம். அமல்கள் என்ற பேரின் நரகத்தை தயாராக்கி கொண்டிருக்கிறோம். மறுமையில் அந்த நன்மை அடைய வேண்டிய இபாதத்துகளை கொண்டு நரகத்துடைய கதவுகளை திறந்து கொண்டிருக்கிறோம். மேலான சகோதரர்களே, எங்கே நம்முடைய இஹ்லாஸ்? யாருக்காக வேண்டி செய்கிறோம்? யாருக்காக வேண்டி இந்த ஏற்பாடுகள்? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக இருந்தால் ஏன் நாங்கள் இவ்வாறு செய்ய வேண்டும்? ஒரு 5 கிலோ அரிசி பேக்கை கொடுத்து விட்டால் அதையும் போட்டோ. மேலான சகோதரர்களே, யாராவது யோசிக்கிறோமா? நான் அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்து எவ்வாறு பிரபலியப்படுத்த வேண்டும்? 5 கிலோ அரிசை கொடுத்து விட்டு, ஆடைக்கு கோடைக்கு ஒரு தடவை கொடுத்து விட்டு 50 வருடம் அவர் சேர்த்த மானத்தில் கையடிக்கிறோம். ஒரு பிள்ளைக்கு அனாதைக்கு உதவி செய்துவிட்டு அந்த வாழ்க்கை, அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டையாக எங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறோம். யார் தந்த அதிகாரம் இது? நாங்கள் அல்லாஹ்வுக்காண்டி செய்தால் ஏன் இந்த பேரும் பிரபல்யமும் புகழும் மற்றவர்களுடைய நல்ல எதிர்பார்ப்பும் நமக்கு தேவை? எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வின் காலம் குறைவானது. மறுமைக்காண்டி தயாராகுவோம், அல்லாஹ்வுக்காண்டி இபாதத்தில் ஏற்படுத்துவோம். இதுவரை காலமும் எந்தெந்த அமல்கள் எல்லாம் செய்தோமோ அல்லாஹ்வுக்காண்டி ஆக்கி, அந்த இதுக்கு பின்னாலே செய்யக்கூடிய அமல்களிலும் அல்லாஹ்வுடைய திருப்பத்தை நாடி எங்களுடைய வாழ்க்கையை இட்டுச் செல்வதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா